சரி, அடுத்ததாக பார்ப்போம். இது ஒரு பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் மிக முக்கியமான ஒரு பக்தி இருக்குது. என்ன பக்தி தெரியுமா? கோயில் பக்தி. சரிதானே? கோயில்னால் நமக்கு ரொம்ப பக்தி. நம்ம வீடை பற்றி என்ன வேணாலும் இது பண்ணலாம். ஆனால் கோயில்னா விசேஷமான, அதெல்லாம் கோயிலில் வந்தால் நம்ம எப்படி இருக்கிறோம்? நல்லா இருக்கிறோம் தானே? இப்போ எல்லாம் நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம். எப்படி இருக்கிறோம் பார்த்தீங்களா? எவ்வளோ நல்லா இருக்கிறோம், எவ்வளோ ஒழுங்காக இருக்கிறோம், தப்பு தவறு எதுவுமே செய்யாதபடிக்கு, தவறாக எதுவும் பேசாதபடிக்கு, தவறாக ஒன்றும் இங்கே என்ன செய்யலை சிந்திக்கிறீங்களே என்னமோ எனக்கு தெரியாது. பொதுவாக நம்ம நல்லா இருக்கிறோம் இந்த இடத்துல. ஏன் தெரியுமாங்க அப்படி இருக்கிறோம்? இது என்னது? இது கோயில், இது ஆலயம், இது தேவன் தங்குற ஸ்தலம். அந்த மாதிரிப்பட்ட ஒரு சிந்தனையில் கோயில் அப்படிங்கிற ஒரு பக்தியில் என்ன இருக்கிறோம்? நிறைய கிறிஸ்தவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பக்தி என்னன்னா கோயில் பக்தி. அதனால தான் சிலர் கோயிலுக்கு உள்ளே கூட வரமாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பரிசுத்தமான ஒரு இடத்துல என்ன செய்யக்கூடாது, உள்ளே போகக்கூடாதுன்னு அந்த வாசலே உட்காந்துருப்பாங்க. நான் எத்தனையோ சர்ச்சுக்கு போயிருப்பேன், உள்ளே அவ்வளோ இடமும் இருக்கும், வெளியே வாசலில் உட்காந்துருப்பாங்க. சிலர் காத்தோட்டத்துக்காக வெளியே உட்காருவாங்க, உள்ளே வந்தால் புழுக்கமாக இருக்கணும். ஆனால் ஏசியாக பண்ணி வச்சாலும் நிறைய கிறிஸ்தவங்க வாசலை விட்டு உள்ளே வர மாட்டாங்க. ஏன்? அது ஒரு பக்தி. எந்த பைபிள் எழுதின பக்தி அது? இந்த மாதிரி உள்ளே வந்து உட்காராதபடிக்கு வாசலுக்கு வெளியே உட்கார்ந்தா விசேஷமான ஆசீர்வாதம் உண்டு ஏன் சொல்லியிருக்குதா? ஏன்னா கோயில் பக்தி. எதுக்கு? பரிசுத்தமான ஒரு இடம், அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி உள்ளே வந்துட்டாங்கன்னா இங்கே வர வர என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பணிவாங்க. இங்கே வந்தால் என்ன பண்ணுவோம்? ஏன்னா இந்த இடத்த நிறைய பேர் நினைக்கிறாங்க இது வரைக்கும் ஒரு பரிசுத்தமான இடம், இது என்ன இந்த ஏரியா என்ன, இது மகா பரிசுத்த ஸ்தலம். அதெல்லாம் இங்கே வந்தோன்னு என்ன பண்ணுவாங்க, நான் சில இடங்களுக்கு போகிற வேளை நான் வழக்கமாக எழுந்து பிரசங்கம் பண்ண வருவேன். சிலர் என்ன பார்த்துட்டு அப்புறமா சொல்லுவாங்க, இந்த ஆளை மறுபடியும் கூப்பிடாதீங்க, இந்த ஆள் வந்து ஒரு மகா பரிசுத்தமான ஸ்தலத்துக்கு போல தலையை என்ன செய்யலை, வணங்கலை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுள் வந்து இந்த இடத்துல இருக்கிறார், என்னை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் எங்கேயும் இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துக்காக மட்டும் என்ன செய்ய தேவையில்லை, தலை வணங்க தேவையில்லை. நம்ம சில வழக்கங்களில் ஒரு உணர்வுக்காக செய்கிறோம். எதற்கு சொல்கிறோம்? அந்த கோயில் பக்தி. இது பரிசுத்த ஸ்தலம், இங்கே வந்து உட்காரக்கூடாது, இது மகா பரிசுத்தம். அதனால் சில பேர் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுறது கூட இங்கே வந்து ஜெபம் பண்ணால் கொஞ்சம் நல்லா கேட்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி தானே? அங்கே நின்று ஜெபம் பண்ணால் ஆண்டவர் ஓரளவு தான் கேட்பார், இங்கே வந்து ஜெபம் பண்ணால் கொஞ்சம் நல்லா வெயிட்டாக கேட்பார் அப்படின்னு நினைக்கிறான். இதெல்லாம் கோயில் பக்தி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல விஷயந்தான், ஏன்னா அந்த இடத்துல தேவன் தங்குறாரு நம்ம நம்புகிறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கோயில்னால் என்ன? அது கோயில்னா முதலாவது அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் தங்குகின்ற இடம். இப்போ தேவன் தங்குகின்ற இடம் அப்படிங்கிறத தேவன் இந்த இடத்த சொன்னாரா, வேறு ஏதாவது இடத்த சொன்னாரா? நாமெல்லாம் ரொம்ப ரொம்ப பக்தியாக நடந்து கொள்கிற ஒரே ஒரு இடம் எது சொல்லுங்க? கோயில், ஆலயம். நாம் ஆலயம் கோயில் சொல்கிற இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப பக்தியாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பாரு, இது கோயில் இல்லைப்பா, இது ஆலயம் இல்லை. ஆலயம் எது தெரியுமா? உன்னுடைய இருதயம் தான் ஆலயம். அந்த ஆலயம் எந்த கண்டிஷனில் இருக்கு பாரு. நான் ஒரு சர்ச்சில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சர்ச்சில் வந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்துறதுக்காக எங்களுடைய ஊழியத்தினுடைய சார்பாக ஒரு ஒரு நாள் கூட்டம் நடத்துறதுக்காக இடம் கேட்டோம். இடம் கேட்ட உடனே கமிட்டியில் அதை டிஸ்கஸ் பண்ணாங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா, கீழே கார் பார்க்கிங் இடம் இருக்குது, அங்கே வேணால் நடத்தட்டும், அதுவும் நல்ல இடம் தான், அங்கே நடத்தட்டும். மேலே நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், ஆட்கள் உட்கார்றதுக்கு, இந்த போடியம், இந்த ஆல்டர், இதெல்லாம் நல்லா இருக்கும். அதனால் இங்கே கிடச்சா நல்லா இருக்குமேன்னு இங்கே கேட்டால், இல்லை நம்ம வேணும்னு எந்த இடத்த கொடுப்போம், கீழே கார் பார்க்கிங் மாதிரி ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது, அங்கே எடுக்கணும். ஏன்னா இந்த இடத்தினுடைய சாங்டிட்டியை நம்ம என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணணும். அவர் செக்ரட்டரி சொன்னது, இந்த இடத்தினுடைய சாங்டிட்டி. ஏன்னா கண்டவங்களும் வந்து கூட்டம் நடத்தினா என்ன ஆகிடுமா, என்ன ஆகிடும், பரிசுத்தம் குறைஞ்சிடுமா, இதனுடைய ஹோலினஸ், இந்த கான்செக்ரேஷன் குறைஞ்சிடுமா. அதனால் கார் பார்க்கிங் நடத்தட்டும் அப்படின்னாரு. அப்போ அவருடைய அந்த நல்ல உணர்வை நான் பாராட்டினேன். தேவ ஆலயத்தை குறித்து இந்த மனுஷனுக்கு இவ்வளோ சென்சிட்டிவான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு. ஆனால் இதே மனுஷனுக்குள்ளுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து எத்தனை கசப்பு, எத்தனை கோபம், எத்தனை ஆகாத எண்ணம், எத்தனை ஆகாத சிந்தனை. மார்க் 7:21 என்ன சொல்லுகிறது? மனிதனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவு, கபட்டு, காம விகாரம், வன்கண், தூஷணம், பொருளாசை, மதிகேடு, இதெல்லாம் புறப்பட்டு வரும். இந்த இருதயம்தான் ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய கோயில்னு. அந்த இருதயத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஆனால் அதையெல்லாம் கண்டுக்காதபடிக்கு
தன்னுடைய இருதயம் பாழடைந்த ஒரு வீட்டை போல் இருக்கும் பொழுது மனுஷன் என்ன பண்ணுறான்? கைகளால் கட்டப்பட்டதான ஒரு கோயிலை பார்த்துட்டு சொல்கிறான், இதில் தான் கடவுள் தங்குறாருன்னு. இதுவும் கிறிஸ்தவர் மத்தியில் நிலவுகிற ஒரு மூட நம்பிக்கை. எங்கே ஆண்டவர் கோயில் சொல்லியிருக்காரோ அந்த இடத்துல அவர் தங்குறதுக்கு ஏற்ற ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. 1 கொரிந்தியர் 3:16 என்ன சொல்லுகிறது? யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். 6:19 1 கொரிந்தியர் என்ன சொல்லுகிறது? நீங்களே பரிசுத்தாவியில் தங்குகின்ற ஆலயம். ஏன் இவ்வளவு தெளிவாக பைபிள் எழுதியிருக்கிற பொழுது நம்மால் ஏன் நம்முடைய இருதயத்தை ஆலயமாக பார்க்க முடியல? ஏன் பார்க்க முடியலை? நம்ம இருதயத்தை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த இருதயத்துக்குள்ளே எவ்வளவு பிரச்சனை இருக்குது, எவ்வளோ ஆகாத விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த இடத்த நம்ம பரிசுத்தம்னு சொல்ல மாட்டோம். கோயில் என்ன செய்வோம்? பரிசுத்தம் என்று சொல்லுவோம். இங்கே தான் ஆண்டவர் நம்முடைய கோயில் பக்தியை பாவமாக பார்க்கிறார். அப்போஸ்தலர் படிகள் 7ஆம் அத்தியாயத்தினுடைய 48ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தேவான்கிற ஒரு பக்தன் கல்லறியப்பட்டு சாகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு செத்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுவதில்லை. நாம் எல்லாம் என்ன நம்பிக்கையிலங்க இங்கே வரோம்? நீங்களே சொல்லுங்க, என்ன நம்பிக்கையில் வரோம்? அவர் இங்கே இருக்கிறான்னு தானே வரோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? அவர் இங்கே இல்லை அப்படி சொல்லுது. அப்போஸ்தலர் 17ஆம் அத்தியாயம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இது சொன்னது யார்? ஸ்தேவான். அவரோட பெரிய ஒரு ஆள் இருக்கார், அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் என்ன சொல்கிறாரு? மனிதர்கள் கட்டின கோயில்களில் கடவுள் என்ன செய்கிறதில்ல? வாசம் பண்ணுறதில்லை. ஏன்னா கட்டப்பட்ட கட்டடங்களில் அல்ல, தேவன் நம்மை படைத்தார் பாருங்க, நாம தான் அவருடைய தங்குமிடம், வாசஸ்தலம். அப்போ இந்த வாசஸ்தலத்தில் அவரை தங்க வைக்காம, இந்த வாசஸ்தலத்தில் அவர் தங்கும்படியான ஃபெசிலிட்டி செய்யாம அவரை வேற எங்கே ஒரு இடத்துல தங்குவதாக எண்ணிக்கொண்டு வருவோம் என்று சொன்னால் அது நம்முடைய பார்வையில் பக்தி, தேவனுடைய பார்வையில் பாவம். அப்போ நாம ஒரு நல்ல எண்ணத்தோடு கோயில் 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 ஆலயம் ஆலயம்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவரோ இதை பாவம் ஒன்று என்ன செய்கிறார்? பார்க்குறார். ஒரு குறிப்பிட்ட நபர் ரொம்ப ஜாக்கிரதையான ஆள். அவர் எந்த நண்பர் உங்கள் வீட்டுக்கு நான் வரேன், உங்களை பார்த்து ஒரு 10 நிமிஷம் பேசணும், உங்களோட சேர்ந்து ஒரு டீ சாப்பிட்டு போகணும், நான் வரேன் சில விஷயங்கள் பேசணும்னு சொன்னால் இந்த ஆள் வீட்டுக்கு வர விடவே மாட்டார். நான் இன்றைக்கி சாயங்காலம் பீச் பக்கம் வரேனே, நம்ம அங்கே பேசிக்கலாமா அப்படிம்பார். இல்லை அதையும் மீறி வரேன்னு சொன்னேன், நான் இப்போ அவசரமாக கிளம்பிட்டு இருக்கேன், 4 மணிக்கு நம்ம பார்க்கில் சந்திக்கலாமா அப்படிம்பார். இல்லைன்னா நாளை காலைல சர்ச்சுக்கு வரும், அங்கே சந்திக்கலாமா. எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி யாராவது வர்றாங்கன்னு சொன்னால் அது ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஹி ஒன்ட் அலோவ். நல்ல வீடு இருக்குது, நல்ல வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் அலோவ் பண்ண மாட்டார். அதையும் மிஞ்சி வந்துட்டாங்கன்னாலும் வெளியே நிற்க வச்சு தான் பேசுவார். ஆனால் வருகிறவங்க இவருடைய வீட்டுக்கு என்ன செய்யணும்? வரணும்னு ஆசைப்படுறாங்க, இவருடைய வீட்டை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, வர விடவே மாட்டார். நம்ம பீச்சில் பார்க்கலாம், பார்க்கில் பார்க்கலாம், கோயிலில் பார்க்கலாம், இல்லைன்னா வேற எங்கேயா பார்க்கலாம், பஸ் ஸ்டாண்டில் பார்க்கலான்னு சொல்லி அனுப்புவார். அப்போ அவர்கள் வருகிறவர்கள் இவருடைய வீட்டுக்குள்ளே வர விரும்புகிறாங்க. ஆனால் இவரை என்ன பண்ணுறாரு? அவர்களை வீட்டுக்குள்ள அனுமதியாமல் வெளியே எங்கேயோ நிற்க வைக்கிறார். இதே தான் நிறைய கிறிஸ்தவங்களும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்குள்ளே வர விரும்புகிறார், நமக்குள்ளே தங்கி வாழ விரும்புகிறார். நாம் என்ன பண்ணுறோம்? வெயிட். அதுக்குன்னே ஒரு இடம் இருக்குது. என்ன இடம்? நாங்கள் கட்டி வச்சுருக்கிறோம் ஒரு கோயில், அங்கே ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அங்கே வருவோம், வெள்ளிக்கிழமை வருவோம், லெண்டன் டேஸில் எல்லா வெள்ளிக்கிழமையும் வருவோம், நிறைய டைம் வரும். அதனால் தேவையில்லாமல் எங்கள் உள்ளத்துக்குள்ளே எங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம். நாங்கள் சுதந்திரமாக டிவி பார்க்கணும், சுதந்திரமாக யூடியூப் பார்க்கணும், சுதந்திரமாக கூகுள் பார்க்கணும், சுதந்திரமாக மற்றவங்களோடு என்ன செய்யணும்? பேசணும், பழகணும், விரும்புகிறத செய்யணும். நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்தால், இப்போ யாராவது ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் வழக்கமாக நம்ம வீட்டில் எப்படி நடந்துக்கிறோம் அப்படி நடக்க முடியும், அப்படி தானே? ஒரு கெஸ்ட்டு வந்துட்டால் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபு டெய்லி அவங்க போடுற சண்டே போட்டால் தான் அவங்களுக்கு திருப்தி. வழக்கமாக பேசுகிற பேச்சை பேசி, வழக்கமாக திட்டி, வழக்கமாக ஒரு காலை வாரிட்டு இரவில் அந்த ஃபேமிலி ப்ரேயர் பண்ணால் தான் ஒரு திருப்தியாக இருக்கும். பகலெல்லாம் ஃபேமிலி குவாரல் நடத்திக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஃபேமிலி ப்ரேயர். அந்த ஃபேமிலி குவாரல் இல்லைன்னு சொன்னால், சண்டை இல்லைன்னா ஃபேமிலி ப்ரேயர் அவங்களுக்கு அவ்வளவு ஒரு விரும்பும்படியாக இருக்கு. அந்த மாதிரி பட்டத்தில் யாரோ கெஸ்ட்டு வந்துடுறாங்க, அந்த ஒரு நாள் இவங்க இந்த வாயை கட்டி வைத்த கட்டின்னு சொல்கிற மாதிரி இவங்க வாயை கட்டி, கண்ணை கட்டி, காது கட்டி, மனசு கட்டி. ஏன்னா வழக்கமாக வீட்டில் சுதந்திரமாக பேசுகிற கெட்ட வார்த்தையிலும் பேச முடியாது. அன்னை ஏன் என்னாச்சு? கெஸ்ட்டு வந்திருக்கிறாங்க, அப்படி தானே? வழக்கமாக பார்க்குறதாலும் பார்க்க முடியாது, கெஸ்ட்டு வந்திருக்கிறாங்க. வழக்கமாக வாய் கொண்டு பேச முடியாது, கெஸ்ட்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால சிலருக்கு என்ன
அவங்க இருக்கிற இடத்துல மற்றவங்க வந்தால் ஒரு சிக்கல், எப்போ கிளம்பி போவாங்களோ நம்ம சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்னு. அதுபோல் நிறைய பேர் நம்ம ஆண்டவரை எங்கத்தான் பார்க்க விரும்புகிறோம்னா கோயிலில் தான் பார்க்க விரும்புகிறோம். ஆனால் நாம் தான் அவருடைய கோயில் என்பதை நாம் என்ன செய்ய ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். ஆண்டவர் நமக்குள்ளே வர விரும்புகிற பொழுது நாம் அவரை நமக்குள்ளே ஏற்றுக்கொள்ளாமல் வேறொரு இடத்துல மட்டும் பார்க்க விரும்புவோம்னு சொன்னால் அது நம்முடைய பார்வையில் பக்தியாக இருந்தால் தேவனுடைய பார்வையில் பாவமாக மாறுகிறது. எனவே நாம் பக்தியாக பார்க்கிற பல காரியங்கள், அதுக்காக பிரதர் கோயிலில் கொஞ்சம் நம்ம நல்ல விதமாக நினைக்கக்கூடாதா, செய்யக்கூடாது, அப்படி அர்த்தம் இல்லை. நம்ம இருதயத்தில் அவர் வாழ்வதற்கு ஏற்ற காரியங்களை நாம் செஞ்சிட்டோன்னா அவர் நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் எங்கே போனாலும் நல்லதாக இருக்கும். மரத்தடியிலையும் இயேசுநாதரை பார்க்கலாம், இது மாதிரி கோயிலையும் பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். முதலாவது அவர் தங்க விரும்புகிறது எங்கே? ஏன்னா கோயிலில் நம்ம ஒரு நாள் ஒரு ஆராதனை நடத்துவோம், 2 மணி நேரம் நடத்துவோம், 2.5 மணி நேரம் நடத்துவோம், நடத்தி முடிச்சுட்டு சாத்திட்டு போயிடும். கத்தோலிக்க திருச்சபைகள் அதோட பரவாயில்ல, நாள் முழுதும் திறந்து வைப்பாங்க வர்றவங்க போகிறவங்க. பெரும்பாலும் நம்முடைய ப்ராட்டஸ்ட் திருச்சபையெல்லாம் அந்த டைமோட இருந்துச்சு சாத்திக்கிட்டு போயிட்டே இருப்போம். அப்புறம் அவருக்கு இங்கே என்ன வேலை? யாருக்கு? ஆண்டவருக்கு தான். நாம் போய்டுவோமே ஆராதனை முடிச்சுட்டு, அவங்கவுங்க சிக்கன் வாங்க மட்டன் வாங்கிட்டு வீட்டுக்கு போய்டும். இவருங்க என்ன பண்ணுவார் இருந்து? அப்போ ஆண்டவருக்கு எங்கே தான் வேலை இருக்குது? நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் வேலை. அப்போ வேலை செய்ய வேண்டிய இடத்துல அவரை நாம் அனுமதிக்காதபடிக்கு எங்கேயோ அவரை நாம் தேடுகிற பொழுது அது நம்முடைய பார்வையில் பக்தியாக இருக்கிறது, தேவனுடைய பார்வையில் பாவமாக இருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது பக்தியான மக்கள் மத்தியிலே நிறைய ஆசரிப்புகள் இருக்கிறது, நிறைய விதமான கொண்டாட்டங்கள் இருக்கிறது, பலவிதமான பக்தி செயல்பாடுகள் இருக்கின்றது. வழிபாடுகள் என்று அதற்கு பேர். நாம் தேவனை வழிபடுகிறோம். இப்போ கிறிஸ்தவரை பற்றி சொல்லும் பொழுது கிறிஸ்தவ வழிபாட்டு ஸ்தலங்கள்னு நான் சொல்கிறேன், அப்படி தானே? கிறிஸ்தவ வழிபாட்டு ஸ்தலம்னு என்னது? அங்கே இயேசுநாதருக்காக பூஜை பண்ணுவாங்க. அது அவங்களுடைய பார்வையில் வழிபாட்டு ஸ்தலம்னா அப்படி தான். இந்துக்களுக்கு வழிபாட்டு ஸ்தலம் இருக்குது, முஸ்லீம்களுக்கு வழிபாட்டு ஸ்தலம் இருக்குது, சீக்கியர்களுக்கு வழிபாட்டு ஸ்தலம் இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு வழிபாட்டு ஸ்தலம்னு என்ன? அங்கே அவங்க பூஜை பண்ணுவாங்க, கடவுளுக்கு நமஸ்காரம் சொல்லுவாங்க, வணக்கம் சொல்லுவாங்க, வாழ்த்து சொல்லுவாங்க, ப்ரேயர் சொல்லுவாங்க. இதுதான் வழிபாடு. இன்றைக்கு நாம் எல்லோரும் இந்த வழிபாட்டு காரியங்களை நன்றாகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் பக்தியானவர்கள் என்று சொல்லி நாம் ஆராதனை செய்கிறோம். நாம் பல்வேறு விதங்களில் ஆசரிப்புகள் செய்கிறோம். நிறைய ஆசரிப்புகள் வர்ஷிப்புகள் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்படி செய்கிற நிறைய காரியங்கள் ஆண்டவருடைய பார்வையில் பாவமாக மாறிவிடுவது. காரணம் என்றால் இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சொல்லுகிற பொழுது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். மத்தேயு 7:13 வாசிக்கும் பொழுது இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிகள் என்று சொன்னார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் முதலாவது ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன விரும்புகிறார் தெரியுமா? we must walk in his ways. வழிகளில் நடக்க வேண்டும், சத்தியத்தின் வழிகளிலே நடக்க வேண்டும், நீதியின் வழிகளிலே நடக்க வேண்டும், பரிசுத்தத்தின் வழிகளிலே நடக்க வேண்டும், நியாயத்தின் வழிகளிலே நடக்க வேண்டும், நன்னர்களின் வழிகளிலே நடக்க வேண்டும். இந்த வழிகளில் நடக்கிறது தான் ஆன்மீகம். சங்கீதம் 128 நீங்கள் வாசிப்பீர்கள், தெரிந்திருப்பீர்கள். 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 81 வாஸ்து பார்க்கும் பொழுது என்னுடைய வழிகளிலே இவர்கள் நடந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்றெல்லாம் தேவன் ஆச்சரியப்படுகிறதை சங்கீதம் 81 8 13 போன்ற வசனங்கள் வாசிக்க முடியும். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வழிகளில் நடப்பது. ஆண்டவர் எந்த மாதிரிப்பட்ட வழிகளை நமக்கு காண்பித்திருக்கிறாரோ, சுபாவங்கள் தொடர்பாக அவர் காட்டின வழி என்ன, சிந்தனைகள் தொடர்பான வழிகள் என்ன, ஒழுக்கங்கள் தொடர்பான வழிகள் என்ன, வார்த்தைகள் தொடர்பான வழிகள் என்ன, நியாயங்கள் தொடர்பான வழிகள் என்ன, உறவுகள் தொடர்பான வழிகள் என்ன, ஆசைகள் தொடர்பான வழிகள் என்ன, இப்படி எல்லாவற்றையும் வழிகளை காட்டியிருக்கிறார். அந்த வழிகளில் நாம் நடக்காதபடிக்கு ஆராதனை பண்ணுறோம், ஜெபக்கூட்டம் நடத்துகிறோம், ஒடுக்க கூட்டம் நடத்துகிறோம், உபவாச கூட்டம் நடத்துகிறோம், நிறைய காரியங்கள் நடக்கிறோம், திருவிருந்து நடத்துகிறோம். இவைகளெல்லாம் தேவனுடைய வழிகளில் நடவாத பொழுது ஆண்டவருக்கு எப்படிப்பட்டதாக மாறிவிடுகிறது? நம்முடைய பார்வையில் பக்தி, தேவனுடைய பார்வையில் பாவம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவர், அவர் இப்பொழுது இல்லை, அவர் இறந்துட்டார். அவர் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு வந்தார். குறிப்பிட்ட மாவட்டத்துக்குள்ள பல்வேறு நிகழ்ச்சிகள், அரசியல் நிகழ்ச்சி. அந்த மாவட்டத்தில் என்ட்ராகிற வேளை பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தினுடைய நூற்றுக்கணக்கான பல நூறு இடங்களில் பெரிய பெரிய கட் அவுட்டுகள், பெரிய பெரிய ஃப்ளக்ஸ், பெரிய பெரிய ஹோர்டிங்ஸ், பெரிய பெரிய விளம்பரங்கள். எங்கே பார்த்தாலும் வருகின்ற தலைவருக்கு மிகப்பெரிய
மரியாதை, அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் செய்கிறாங்க. கூட்டமெல்லாம் பெரிய மெடல் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆங்கங்கே அவர் நின்று பேசுகிறதுக்கு பெரிய பிளாட்ஃபார்ம் போட்டு பெரிய ஸ்டேஜ் போட்டு எல்லாம் ரொம்ப அருமையாக சிறப்பாக செய்கிறார். எங்கே பார்த்தாலும் அந்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணாருன்னா எல்லாத்தையும் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. தலைவர் போகிற இடமெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு. தலைவர் வந்தார், எல்லா கூட்டத்திலையும் கலந்து கொண்டார், எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு ஊருக்கு சென்றார். மறுநாள் தலைவர் என்ன செய்தார் தெரியுமா? இந்த மாவட்ட தலைவரை டிஸ்மிஸ் பண்ணார். உங்களுக்கு ஆச்சரியமா இல்லை? இந்த தலைவருக்கு மாவட்ட தலைவர் கொடுத்த வரவேற்பு கொஞ்ச நஞ்சம் இல்லை. எந்த பகுதியில் போனால் ரொம்ப சிறப்பாக அவருக்கு பலவிதங்களில் வரவேற்பு எல்லாம் சிறப்பாக செய்தார். ஆனால் தலைவர் இந்த வரவேற்பை எல்லாம் பார்த்து விட்டு ஊருக்கு போயிட்டு மறுநாளே அவருக்கு என்ன லெட்டர் வருகிறது? உங்களை தலைவர் பதவியிலிருந்து விடுவிக்கிறோம். ஏன்? காரணம் என்ன? இவ்வளவு ஆசரிப்புகள் உபசரிப்புகள் கொடுத்த ஒரு மனுஷனை ஏன் அந்த பதவியிலிருந்து நீக்கினாங்க? ஒன்றுமில்லை, தலைவருக்காக இவர் எல்லாம் செஞ்சார். ஆனால் அந்த மாவட்டத்தில் உள்ள பிற கட்சி நிர்வாகிகள் எவரையும் இவர் என்ன செய்யலை, மதிக்கலை, அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அவர்கள் செய்ய வந்த சில காரியங்களையும் செய்ய விடலை. எல்லா காரியங்களும் இவர் தான் செஞ்சார். செஞ்சதனுடைய விளைவு என்ன? தலைவர் இவருடைய அந்த பெரிய இவருக்கு கொடுத்த வரவேற்பை நினைக்கல. ஒரு கட்சி வளர்வதற்கு தேவையான, ஒரு கட்சி அடுத்த தேர்தலில் ஜெயிப்பதற்கு தேவையாக எல்லா நிர்வாகிகளோடும் கலந்து ஆலோசித்து மற்றவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து அவரோடு சேர்ந்து காரியத்தை செய்யாதனால இப்படிப்பட்ட மாவட்ட தலைவர் தான் நம்ம கட்சி உருப்படாமல் போயிடும் அப்படி சொல்லிட்டு அவ்வளவு வரவேற்பை வாங்கின தலைவர் என்ன பண்ணார்? அவளை டிஸ்மிஸ் பண்ணார். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நிகழ்கிறது. நாம் பல விதங்களை ஆராதிப்போம், பாடுவோம், கொண்டாடுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? அவருடைய சமூகத்திலேருந்து நம்மளை கேன்சல் பண்ணி விட்டுருவார். அதுதான் ஆமோஸ் தரிசன புஸ்தகம் 23 வாசிப்பார்கள். உங்களுடைய பாடல் இறைச்சல் என்னை விட்டு அகற்று, உங்களுடைய வீணைகளின் நாதத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். காரணம் என்னவென்றால், when we fail to walk in his ways, all the things we are doing for the sake of God, that will be abominations to God. தேவனுடைய வழிகளில் நடக்காதபடிக்கு, தேவனுடைய பரிசுத்தமான வழிகளில் நடக்காதபடிக்கு தேவனுக்காக செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கி நாம் வழிகளில் நடக்கிறோமா? மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது நாம் பக்தியாக பல காரியங்களை செய்கிறவர்களாக அறியப்படுகிறோம். என்ன பக்தி! எங்கே போனாலும் கையில் பைபிள் வச்சுருக்கிறாங்க, எங்கே போனாலும் குருசி போடுறாங்க, எங்கே போனாலும் பைபிள் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுறாங்க, கார் வாங்கினா வசனம், வீட்டை கட்டினா சோத்தில் வசனம், எல்லா காரியங்களையும் பக்தி தெரிகிறது. ஒரு சிலுவை அடையாளம் போடாமல் ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறோமா? மத்தேயு 5:16 என்ன சொல்கிறது? மனிதர்கள் உங்கள் நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். மற்றவர்கள் உங்களுடைய ஆராதனையை பார்த்தல்ல, உங்களுடைய வழிபாடுகளை பார்த்தல்ல, உங்களுடைய ப்ரேயர் மீட்டிங்ஸை பார்த்தல்ல, மற்றவர்கள் உங்களுடைய கர்த்தருக்கேற்ற வழிகளில் நீங்கள் நடக்கிறதை பார்த்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எனவே கர்த்தருடைய வழிகளில் நடக்காதபடிக்கு நாம் நடத்துகிற ஆராதனைகள், நாம் நடத்துகிற வழிபாடுகள், நாம் செய்கிற ஜெபங்கள் எல்லாமே ஆண்டவருடைய பார்வையிலே பாவமாக பார்க்கப்படும்படி பார்க்கும் விதமான ஒரு அபாயம் இருக்கிறது. எனவே அவைகளை குறித்த விழிப்புணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர் மத்தியில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கு செய்யப்படுகிறது. அதை பக்தியை சம்பந்தமாக, அது சர்ச்சுக்கு வருகிறதா இருந்தாலும் சரி, சர்ச்சில் ஆராதனை நடத்துகிறதாலும் சரி, இல்லைன்னா பல்வேறு காரியங்கள். இந்த பல்வேறு காரியங்களில் நிறைய காரியங்கள் ஏன் இதெல்லாம் இவங்க செய்கிறாங்க, பக்தியாக செய்கிறாங்கன்னா, இந்த பைபிள் சொன்னதுக்காக அல்ல, இவங்களுடைய முன்னோர்கள் சொன்னதுக்காக, இவங்க அப்பா அம்மா சொன்னதுக்காக. இவருடைய முன்னோர்கள் சில நல்ல காரியங்களை செய்திருக்கிறார்கள். அந்த நல்ல காரியங்களை இவர்கள் செய்யும்படியாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த நல்ல காரியங்களெல்லாம் இவர்கள் செய்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது விரும்பத்தக்கதாக இல்லை, வெறுக்கத்தக்கதாக இருக்குது. நாம் நினைக்கலாம், நல்ல காரியம் தானே செஞ்சுருக்கிறாங்க, நல்ல காரியம் தானே செஞ்சுருக்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா பக்தர்களாக வாழ்ந்தாங்க, நீ ஒரு நாள் கூட ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நீ வெள்ளிக்கிழமை வந்தால் என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் கறிமீனெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது, உபவாசம் இருந்து ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீ ஆலயத்தில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் நடக்கணும், கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி முன்னோர்கள் சொன்னது. இந்த முன்னோர்கள் சொன்னதெல்லாம் நம்ம மனசில் வாங்கிட்டு அதை என்ன செய்யறோம், இன்றைக்கும் பின்பற்றுகிறோம். முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நீ சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி சாயங்காலம் என்ன பண்ணணும், குடும்ப ஜெபம் நடத்தி தான் சாப்பிடணும்.
இப்போ முன்னோர்கள் சொன்னதெல்லாம் தப்பான காரியமா நல்ல காரியமா? எல்லாம் நல்ல காரியம்தான். ஆனால் ஆண்டவருடைய ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னு சொன்னால், உங்களுடைய முன்னோர்கள் சொன்னதையெல்லாம் நீங்கள் இவ்வளவு கரெக்டாக கடைபிடிக்கிறீங்களே, நான் உங்களுக்கு சொன்னதில் என்னாச்சு? உங்கள் முன்னோரை விட நான் தானே சிறந்தவர், உங்கள் முன்னோரை விட சரியாக சொல்ல என்றவர் நான் தானே. நான் உங்களுக்கு கொடுத்த பிரமாணங்கள்லாம் என்னாச்சு? உங்கள் அம்மா அப்பா சொன்ன ஒரு பாரம்பரியத்தை எவ்வளவோ அழகாக பின்பற்றுறீங்க. உங்களுடைய தாத்தா காலத்தில் நடந்த காரியங்களை எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொன்ன காரியம் என்ன? பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 35ஆம் அத்தியாயத்தை வார்த்தை பார்த்தீங்கன்னா, அங்கே ரேகாபியருடைய குமாரனாகிய யோனதாப் என்கிற ஒரு மனுஷனை பற்றி வரும். இந்த எரேமியா தீர்க்கதரிசி காலத்தில் தேவன் பாருங்க, இந்த ஜனங்களுக்கு நிறைய காரியங்களை சொன்னார். இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, நிறைய காரியங்கள் சொன்னார். யாரும் கேட்கல. அதனால் ஒரு நாள் எரேமியா தீர்க்கதரிசியை தேவன் கூப்பிட்டு சொன்னார், நீ ஒன்று பண்ணுப்பா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என் வார்த்தைக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறாங்க, அவர்களுடைய முன்னோர்களுடைய வார்த்தைக்கு எவ்வளோ கீழ்ப்படுகிறான்னு பார்க்குறதுக்கு நான் உனக்கு ஒரு ஆட்களை அனுப்புகிறேன். அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னு சொன்னால், அந்த ரேகாபியருடைய சந்ததியிட்ட அனுப்புகிறார். அங்கே போய் என்ன செய்ய சொன்னான்னா, அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ண, அவங்கள கூப்பிட்டு வச்சு, நீ எல்லாருக்கும் வைன் சர்வ் பண்ணு, அதை திராட்சை ரசம் சர்வ் பண்ணு, அவங்களுக்கு விருந்து வை அப்படின்னார். எரேமியாவும் தேவன் சொன்னாரே அப்படிங்கிறதுக்காக அந்த ஆட்களை கூப்பிட்டு, வாங்கப்பா உங்கள் எல்லாருக்கும் விருந்து வைக்க ஆண்டவர் சொல்லியிருக்கார், நல்லா ட்ரிங்க் பண்ணுங்க, திராட்சை ரசம் அருந்துங்க அப்படி சொன்னோன்னே, இந்த யோனதாபனுடைய பின் சந்ததியார் வந்து என்ன சொன்னாங்க, நோ நாங்கள் என்ன பண்ண மாட்டோம். தேவன் தான் சொல்லி விட்றாரு எரேமியாவை, அவனுக்கு திராட்சை ரசம் விருந்து வை அப்படின்னு. ஆனால் அந்த விருந்து வைக்க போனவள அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நோ எங்களுடைய முன்னோராகி யோனதாப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ என்ன பண்ணக்கூடாது, திராட்சை பழத்திலிருந்து செய்த எந்த ஒன்றையும் சாப்பிடக்கூடாது, நீ வயல் வாங்கக்கூடாது, நீ எல்லாம் பரதேசி மாதிரி வாழணும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லியிருக்கிறதுனால, நாங்கள் எங்களுக்குன்னு சொந்தமாக வீடு கட்டுறது கிடையாது, சொந்தமாக திராட்சை தோட்டம் வைக்கிறது கிடையாது, சொந்தமாக வயல் வைக்கிறது கிடையாது. எங்களுடைய முன்னோராகிய ரேகாபியருடைய குமாரன் யோனதாப் என்ன சொன்னாரோ அதுதான் நான் என்ன செய்கிறேன், செஞ்சிட்டு இருக்கிறோம். பாருங்கள், அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், பாத்தியா அவங்க முன்னோர் ஒருத்தர் வந்து சொன்னதை எவ்வளவு தலைமுறையாக பின்பற்றுறாங்க. நான் இவர்களுக்கு ஓயாமல் சொல்லிட்டு இருந்தேனே, தீர்க்கதரிசிகளை அனுப்பி சொல்லி கொடுத்தனே, கேட்டாங்களா? பாத்தியா என்னுடைய வார்த்தைக்கு எவ்வளோ வெயிட் இருக்குது, அவங்க முன்னோடைய வார்த்தைக்கு எவ்வளோ வெயிட் இருக்குது. இன்னைக்கு நாம் செய்கிற நிறைய காரியங்கள் ஆண்டவருடைய பார்வையில் பாவமாக இருக்கிறது, நம்முடைய பார்வையில் பரிசுத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் நிறைய காரியங்களை நாம் பக்தின்னு சொல்வது எதுவென்றால், நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கின பாரம்பரியங்கள், அதை பாவம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதை விட மிக சிறந்த காரியங்களை தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற பொழுது அவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லையே. எனவே தான் மத்தேயு 15ஆம் அத்தியாயத்தினுடைய 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அங்கே சொல்வார், உங்களுடைய முன்னோருடைய பாரம்பரியங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கர்த்தருடைய பிரமாணங்களை அவமாக்கிட்டீங்க. நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணிட்டு போயிருக்கோம் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம், அதை பக்தின்னு நினைக்கிறோம். ஆனால் அதை விட சூப்பர் அருமையாக ஆண்டவர் நமக்கு வேதத்தில் சொல்லி கொடுத்துருக்கிறார். அவைகளை நாம் என்ன செய்யலை, பின்பற்றவில்லை. எனவே பக்தி என்று நாம் செய்கிற நிறைய காரியங்கள் தேவன் நமக்கு சொன்னவைகள் அல்ல, நம்முடைய முன்னோர்கள் சொன்னவைகள். அவைகளையெல்லாம் பின்பற்றுகிறோம், ஆண்டவர் சொன்னவைகளை பின்பற்றவில்லை. எனவே ஆண்டவருடைய பார்வையில் அவைகள் கோபமாக இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு காரியத்தை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசுநாதருக்காக நாம் அதிகமாக செய்கிறது என்ன சொல்லுங்கள்? எல்லாருக்கும் தெரியும், நம்ம அதிகமாக ஆண்டவருக்கு என்ன பண்ணுறோம், ஆராதனை பண்ணுறோம், அப்படி தானே? அதனால தான் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ ஆராதனை பாடல் இருக்குது, அப்படி தானே? பாமாலை பாடுகிறோம், கீர்த்தனை பாடுகிறோம், இன்னும் நிறைய சாங்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் ஆடி பாடி தானே செய்வோம், ஆராதிப்பாங்க. பெரிய ஒரு டான்ஸ் நிகழ்ச்சி நடத்தி ஒரு குத்தாட்டம் போட்டு ஆடி பாடி விழுந்து புரண்டு எழுந்து ஆண்டவருக்கு ஒரு தொழுகை கொடுத்தா தான் they will be satisfied. இந்த மாதிரி நிறைய செய்கிறோம். நிறைய கிறிஸ்தவர்கள் தவறாமல் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், தேவனுக்கு கனம், தேவனுக்கு மரியாதை. ஆனால் இயேசு கிறிஸ்து எதற்கு இந்த பூமிக்கு வந்தார்? உங்களுடைய மரியாதையை வாங்கிறதுக்கா, உங்களுடைய மதிப்பை வாங்கிறதுக்கா, உங்களுடைய ஆராதனையை வாங்கிறதுக்கா? எல்லோருடைய ஆராதனைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் உலகத்திற்கு வந்தேன் நான் சொன்னார். அவர் பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தேன்னு சொன்னார், அப்படித்தானே? பரிசுத்தமாக்கத்தான் வந்தேன்னு சொன்னார். 1 யோவான் 3ஆம் அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தார்? பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக வந்தார். ஜீசஸ் came to this world to destroy the evil works of the devil.
பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கிறதுக்கு தான் அவர் வந்தார். இந்த கிரியை நம்முடைய வாழ்வில் நிகழ்கிறதா? நம்மிடத்தில் இருக்கின்ற பிசாசனுடைய கிரியைகள் என்ன? அவைகள் தான் பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத எண்ணங்கள், தவறான ஆசைகள், தவறான சுபாவங்கள், தவறான நோக்கங்கள், தவறான திட்டங்கள். இவைகள் தான் பிசாசுடைய கிரியைகள். இவைகளை அழிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படி அழிக்கணும்னா அவர் எங்கே வரணும்? நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரணும். அப்படித்தானே? ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அவரை உள்ள அனுமதிக்காதபடிக்கு வெளியே நிறுத்தி நல்ல ஒரு வார்ம் வர்ஷிப், சூப்பராக ஞாயிற்றுக்கிழமை தோறும் என்ன பண்ணிடுறோம்? அருமையான ஒரு ஆராதனை, நல்ல பாமாலை பாடி, கீர்த்தனை பாடி, பத்தாக்குறைக்கு இன்னும் இப்போ வேறு சில பாடல் பாடி ஆண்டவருக்கு மிக சிறப்பான ஆராதனை கொடுத்து விடுகிறோம். ஆனால் நமக்குள்ளே என்ன நடக்கல? பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்படவில்லை. இங்கே ஆண்டவருக்கு ஆராதனை பண்ணிட்டு வீட்டில் போயிட்டு என்ன செய்கிறோம்? நம்முடைய மனம் எப்படி இருக்கோ அப்படி வாழ்ந்து காட்டுறோம். அலுவலர்களுக்கு போனால், வேலை செய்கிற இடத்துக்கு போனால், தொழில் செய்ய போனால் அப்படி வாழ்ந்து காட்டுறோம். ஏனென்றால் பிசாசு நமக்குள்ளேக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கிறான். அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ணலை, ஆண்டவருக்கு மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். அந்த உதாரணத்தை மட்டும் சொல்லி பிரசங்கத்தை முடிச்சிடுறேன். ஒரு ஊரில் உள்ளவங்களுக்கு நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், நீங்கள் கேட்டிங்களா நம்ம தெரில. ஒரு ஊரில் உள்ளவங்களுக்கு ஒரு விதமான ஒரு வியாதி வந்தது. நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு பார்த்தாங்க, ஒன்றுமே ஹீல் ஆகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஊரில் ஒரு டாக்டர் இந்த நோயை குறித்து கேள்விப்பட்டு, நமக்கு தான் இப்போ கொரோனா, கோவிட்-19 அப்படின்லாம் விதவிதமாக நோய் வந்த பிறகு என்ன மருந்து மாத்திரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. அந்த மாதிரி அந்த நாட்கள் அவங்களுக்கு அந்த நோய் வந்த வேளையில் எந்த டாக்டரும் மருந்து கண்டுபிடிக்கல. அப்புறம் ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சி அவர் சொன்னார், நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஊருக்கு இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறேன், அதனால் இந்த வியாதியிலேருந்து அவங்க விடுதலை அடைவாங்க அப்படி சொல்லிவிட்டு அவர் வருகிறேன்னு தகவல் கொடுத்தார். அதை கேள்விப்பட்ட மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப காலமாக நம்ம வியாதியில் கஷ்டப்பட்டுருக்கோம், நமக்கு ஒரு நல்ல டாக்டர் வராரு, அந்த நல்ல டாக்டர் நமக்கு என்ன செய்ய போகிறாரு, நம்ம வியாதியில் நம்மளை விடுவிக்க போகிறான்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை வரவேற்கிறதுக்கு நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணாங்க. ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. கமிட்டி ஃபார்ம் பண்ணி நம்ம எப்படியெல்லாம், இப்போ நம்ம இந்த பாம் சென்டர்லாம் வந்தால் நிறைய ஊரெல்லாம் பண்ணுறோம்ல, அது மாதிரி தான். அந்த மாதிரி என்ன பண்ணார், நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி அந்த டாக்டர் நல்ல காரியம் செய்ய வராரா, அவருக்கு நம்ம என்ன பண்ணணும், வாழ்த்து கொடுக்கணும், வரவேற்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணாங்க. அதனால் என்ன பண்ணனா, அவரை வீதி வீதியாக, தெரு தெருவாக அவரை ஒரு குதிரை மேலே உட்கார வச்சு அழைத்து சென்று, இவர் யார் தெரியுமா, இவர் ஒரு நல்ல டாக்டர், இவர் மிக சிறந்த டாக்டர், நம்முடைய வியாதியை குணமாக்குறதுக்காக வெளியூர்லேருந்து வந்திருக்கிறார், அப்படிப்பட்டவருக்கு நம்ம எவ்வளோ பெரிய மரியாதை கொடுக்க வேணும்னு சொல்லி ஊராக வீதி வீதியாக அழைச்சிட்டு போயிட்டு அவருக்கு மாலை போட்டு சால்வை போட்டு அவருக்கு வாழ்த்து சொல்லி சாயங்காலம் ஒரு பப்ளிக் மீட்டிங் ஒன்று போட்டு அவருடைய பெருமைகளெல்லாம் ரொம்ப உரைத்தாங்க. டாக்டர் பகல் முழுதும் இவங்களுடைய வரவேற்பை வாங்கிட்டு சாயங்காலம் சொன்னார், என்னுடைய அப்பாயின்மெண்ட் டைம் முடிஞ்சு போச்சு, நான் ஊருக்கு போகணும், அடுத்த ஊருக்கு போய் நான் என்ன பண்ணணும், மருத்துவ சேவை பண்ணணும், அதனால் ஐ எம் சாரிட்டு கிளம்பி போயிட்டார். இந்த மக்களும் வழி அனுப்பி வச்சுட்டாங்க. சந்தோஷமாக போயிட்டு வாங்க டாக்டர்னு. இப்போ என்ன கதை கேட்டீங்க? இந்த மக்கள் செஞ்ச தப்பா சரியா? ஒரு நல்ல டாக்டருக்கு இதை நம்ம செய்யணுமா செய்ய வேண்டாமா? யோசனை பண்ணி போகிறேங்க. எவ்வளோ காலமாக நோயிலேருந்து விடுதலை அடையாதபடி நம்ம கஷ்டப்பட்டோம். இப்போ நல்ல டாக்டர் இருக்கார், நாம் செஞ்சதெல்லாம் சரிதாங்க. வீதி வீதியாக அவரை அறிமுகப்படுத்தி கூட்டம் போட்டு பாராட்டி பத்திரமா வழி அனுப்பி வச்சிட்டோம். ஆனால் என்ன நடக்கலை, அவங்ககிட்ட இருந்த வியாதி அப்படி அவங்ககிட்ட தான் இருந்து, ஒரு வியாதியும் போகலை. ஆனால் டாக்டருக்கு சரியான வரவேற்பு. அது மாதிரி தான் பிசாசுடைய கிரியைகளை அழிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இன்றைக்கு அநேகருடைய இருதயத்திலிருந்து பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்படவில்லை. ஆனால் என்ன பண்ணுறோம், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்தில், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஆமாம், நல்ல பாட்டு பாடுறோம், நல்ல ஆராதனை, ஆண்டவரை ரட்சிக்க வந்தார். இயேசு கிறிஸ்துக்கு அருமையான ஆராதனைகள் இல்லையா, வாழ்த்துக்கள், வரவேற்புகள் நல்லா கொடுத்துட்டு முதல் வருகையில் அவர் ரட்சிக்க வந்தால், ரெண்டாவது வருகையும் வரப்போகுது. நிறைய பேர் இன்னும் ரட்சிக்கப்படலை. எபிரேயர் 2:4 சொல்லுகிறது, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து கவலைப்படாது இருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வாய். நாம் என்ன பண்ணுறோம், அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது, ஆண்டவருக்கு நான் வாழ்த்து சொல்லணும். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிறதுல தான் கவனம் செலுத்துகிறாங்க. இன்னும் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, உணர்ச்சிபூர்வமாக எந்த பாட்டை பாடி அவரை வரவேற்கலாம், எந்த பாட்டை பாடி நமக்கு துள்ளல் உதறலாம் வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இருதயத்தில் என்ன நடக்கலை, பிசாசுடைய கிரிகள் அழிக்கப்படல. அதே கெட்ட சுபாவம், அதே கெட்ட சிந்தனை, அதே கெட்ட பார்வை, அதே கெட்ட வாழ்க்கை, அதே கெட்ட வழிகள்
அப்போ ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேறவில்லை. எனவே வேலை செய்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார், உங்களுடைய வரவேற்பை வாங்குறதுக்கு இல்லை. நீங்கள் அவரை கோயில் கட்டிக்கிட்டு கும்பிடுவீங்கிற வரல, அதெல்லாம் செய்யுங்க, அவர் செய்கிறதுக்கு தகுதியானவர் தான். ஆனால் வேலை செய்ய விட்டீங்களா? இன்றைக்கி உங்களுடைய இருதயத்துக்குள்ளெல்லாம் வேலை செஞ்சுட்டாரா ஆண்டவர்? உங்களை பரிசுத்தமாக்கிட்டாரா? உங்கள்கிட்ட இருக்க தப்பான சுபாவம் எடுத்து வெளியே போட்டாரா? நம்மிடத்தில் இருக்கின்றதான வெறுப்பு, விரோதம், கசப்பு, கோபம், காய்மகாரம், அகந்தை, ஆணவம் இவையெல்லாம் நீங்கி போய்விட்டதா? நீங்கி போகலைன்னா ஒரு நிமிடம் ஆராதனை நிறுத்தும், வழிபாட்டை நிறுத்தும், தொழுகை நிறுத்தும், நம்மை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை, நீர் எனக்குள்ள வேலை செய்ய வந்தீர், நீர் வேலை செய்ய நான் விடாதபடிக்கு உமக்கு வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கிறேன், இந்த வரவேற்பை நீர் விரும்ப மாட்டேன் என்பது நம்முடைய வேதம் சொல்லுகிறது. என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரை என்ன செய்வோம்? மன்னிப்பு கேட்க வேண்டும். அருமையானவர்களே, பாவம் நீங்காதபடிக்கு பக்தியை வெளிப்படுத்துவது தேவனுடைய பார்வையில் பாவமாக இருக்கின்றது. நமக்குள் கோயில், நம்மை கோயிலாக மாற்றி தங்க வந்த ஆண்டவருக்கு அங்கு இடமில்லாதபடிக்கு கோயில்ங்கிற ஒரு இடத்துல அவர் வழிபடுகிறோமே, அது தேவனுடைய பார்வையில் பாவமாக இருக்கின்றது. அவருடைய வழிகளில் நடவாமல் வழிபாடுகளில் அதிக கவனம் செலுத்துகிறோமே, அது பாவமாக இருக்கின்றது. வேலை செய்ய வந்த ஆண்டவரை வேலை செய்ய விடாதபடிக்கு நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வழிபட்டு கொண்டிருக்கிறோமே, அது தேவனுடைய பார்வையில் பாவமாக இருக்கிறது. இந்த விதமான பாவங்கள் நம்மிடத்தில் இருந்தால் நாம் தேவ சமூகத்தில் இன்றைக்கு அறிக்கையிட்டு என்ன செய்யணும்? விட்டுவிட்டு ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதற்கு முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். அங்கு தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிறைய காரியங்களை கர்த்தாவே பக்தி என்ற ஒரு உணர்வோடு தான் செய்கிறோம், உம்மை கனப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் தான் செய்கிறோம். ஆனாலும் பல்வேறு காரியங்கள் உம்முடைய பார்வையிலோ விரும்ப இயலாதவைகளாக பாவமாக இருக்கிறேன்னு சொல்லிக் கொடுக்கிறேன். பாவத்தை விட்டு விலகாமலே பக்தியை காண்பிக்கின்ற எங்களுடைய இருதயங்களில் உம்மை தங்க வைக்காதபடிக்கு நாங்கள் இதோ ஒரு ஆலயத்தில் போய் பக்தியை காண்பிக்கின்ற, உம்முடைய வழிகளில் நடவாதபடிக்கு உமக்கு வழிபாடு செய்கின்ற, எங்களுக்குள் கிரியை செய்ய வந்த உம்மை கிரியை செய்ய அனுமதியாதபடிக்கு நாங்கள் உமக்கு ஆராதனை செலுத்துகிற இந்த செயல்களை எல்லாம் நீர் பார்த்து சந்தோஷப்படவில்லை என்று சொன்னீர். இது யார் யாருடைய வாழ்வில் உண்மையாக இருக்கிறதோ அவர்கள் இன்றைக்கு தங்களை உம்முடைய சமூகத்தில் ஆராய்ந்து பார்த்து முழுமையாக ஒப்புக்கொடுத்து தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ முன்வந்து அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் அவர்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்க வேண்டும், உண்மையான இருதயத்தை கொடுக்க வேண்டும்படியாக செபிக்கிறோம். ஒரு உண்மையான ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே ஒவ்வொரு கிரியை செய்யும். அதன் மூலமாக அவர்களுடைய நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை, சமாதான சந்தோஷங்களை, நித்திய வாழ்வையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வராக தொடர்ந்து வழி நடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.